திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்த ரயிலில் ஐடி பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதனை தற்போது பார்க்கலாம். இந்த நகை நட்டுலாம் போட்டு போகும்போது அதிகமா சேஃப்டி இல்லாம இருக்கு. அதனால சேஃப்டியா போனா நல்லா இருக்கும். பெண்களுக்குன்னு ஒரு பெட்டி தான் ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் 2-3 பெட்டி ஒதுக்கி அதுக்குன்ட்டு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நகை நைட்டு போனா அதான் வீட்டுல கழட்டி வச்சுதான் போறோம். ஆனா பாதுகாப்பு வேணும். ரயிலு ரொம்ப பெட்டிகள் வேணும். இல்லைன்னா பெண்கள் போலீஸ் பாதுகாப்பு வேணும். முன்னாடி எல்லாம் ரயில்ல நிறைய செக்கர் இருந்தாங்க, நிறைய போலீஸ் பந்தோபஸ்து இருந்தது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இப்போல்லாம் அதில் ஒரு போலீஸு செக்கர் பாதுகாப்பு இல்லாதனால நிறைய பிரச்சனைகள் வருது. அதை தீர்க்கணும்னா போலீஸ் பாதுகாப்பும் செக்கர்களும் போட்டால் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கு. தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஜங்ஷன்ஸ்ல மட்டும்தான் செக்யூரிட்டிஸ் அதிகமாக இருக்கு. போலீஸ் செக்யூரிட்டிஸும் லைட் ஃபெசிலிட்டிஸும் சிசிடிவி ஃபுட்டேஜஸும் நிறையா இருக்குது. ஆனால் இன்டீரியரில் இருக்க எந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லையும் இந்த ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை. அங்கே லைட் ஃபெசிலிட்டி, சிசிடிவி அண்ட் போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும்.